அடர்த்தியான பசுமையான காட்டில் குளிர்காலம் ஆரம்பமானது. கடும் குளிர்காற்று வீசியது. வெப்பநிலை வேகமாக குறைந்தது. குளிரை தாங்க முடியாத குரங்குகள் தங்களை காத்துக்கொள்ள என்ன செய்யலாம் என யோசித்தன. உலர்ந்த குச்சிகளை சேகரித்து அவற்றில் தீயை மூட்டி குளிர்காயலாம் என முடிவெடுத்து காய்ந்த மரக்குச்சிகளை சேகரித்து ஓரிடத்தில் குவித்து வைத்தன. இதில் எப்படி நெருப்பை பற்ற வைப்பது என தெரியாமல் தவித்தன. நாம் காட்டினுள் சென்று மின்மினி பூச்சிகளை பிடித்து வந்து இதில் நெருப்பை பற்ற வைக்கலாமா? நல்ல ஐடியா. நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திசையில் சென்று மின்மினி பூச்சிகளை தேடுவோம். 3 குரங்குகளும் வேறு வேறு திசையில் காட்டினுள் சென்றன. மின்மினி பூச்சியை தேடி சென்ற குரங்கு வழியில் 2 பறவைகள் பேசிக் கொண்டிருப்பதைக் கண்டது. குரங்கு அண்ணா, என்ன இந்த பக்கம் அவசரமாக செல்கிறீர்கள்? மின்மினி பூச்சியை தேடி செல்கிறேன். மின்மினி பூச்சியையா? எதற்காக? குளிர்காய மரக்குச்சுகளில் தீயை பற்ற வைக்க. குரங்கிற்கு பதில் சொல்ல முயன்ற பறவையின் காதருகே ரகசியமாக, நீ பேசாமல் இரு. முட்டாள்களிடம் பேசுவதால் நீதான் பிரச்சனையில் மாட்டிக்கொள்வாய். பதில் ஏதும் சொல்லாதே என்றது. நண்பனின் எச்சரிக்கையை கண்டுகொள்ளாத பறவை குரங்கிற்கு அறிவுரை சொல்ல ஆரம்பித்தது. என்ன? தீயை பற்ற வைக்கவா? மின்மினி பூச்சி இருட்டில் மட்டுமே ஒளிரக்கூடியது. அது வெளிச்சத்தை தான் தரும், நெருப்பை அல்ல. கோபமான குரங்கு உண்மையை புரிந்து கொள்ளாமல் பறவையை தாக்கிவிட்டு மின்மினி பூச்சியை தேடி சென்றது. கீழே விழுந்த பறவை எழுந்து நீ சொன்னதை கேட்காமல் குரங்கின் அறியாமையை போக்க பதில் பேசியது என் தவறு என வருந்தியது. இருவரும் தங்கள் இருப்பிடத்தை நோக்கி நடந்தன. குரங்கு காட்டினுள் நடந்தது. மெல்ல இருட்ட ஆரம்பித்தது. மேலும் நடந்த குரங்கு மின்மினி பூச்சிகளின் மாயாஜால வித்தைகளால் காடே ஒளி வெள்ளத்தால் நிறைந்த காட்சியைக் கண்டு மெய் மறந்தது. ஒரு மின்மினி பூச்சியை கண்டு அதை கையில் பிடித்த குரங்கு தாங்கள் வசித்த இடத்தை நோக்கி நடந்தது. காத்திருந்த 2 குரங்குகளும் மின்மினி பூச்சியுடன் வந்த தங்கள் நண்பனை கண்டு சந்தோஷமாயின. பனித்துளிகள் வான்வெளியிலிருந்து மழை போல் பூமியின் மீது விழ ஆரம்பித்தது. குளிர் கடுமையானது. மின்மினி பூச்சியை காய்ந்த குச்சுகளின் மீது போட்டுவிட்டு தீ பிடிக்காததை கண்டு திகைத்தன. அப்போது அங்கே வந்த பறவைகளை பார்த்த குரங்கு, பறவை தம்பியே, உன் மீது நான் மோதியதற்கு வருந்துகிறேன். நீ சொன்னது சரிதான். இந்த மின்மினி பூச்சியை வைத்து எங்களால் நெருப்பை பற்ற வைக்க முடியவில்லை. அப்போது மஞ்சள் நிற பறவை இதோ நான் வந்து விடுகிறேன் என சொல்லிவிட்டு சென்றது. இந்த மின்மினியை விட்டுவிடுங்கள். இது வெளிச்சத்தை மட்டுமே தரும், தீயை அல்ல. நான் தப்பித்து செல்ல இதுதான் சரியான சமயம் என நினைத்த மின்மினி பூச்சி பறந்து சென்றது. இப்பொழுது குளிரிலிருந்து எங்களை எப்படி காத்துக்கொள்வது? அப்போது திரும்ப வந்த மஞ்சள் நிற பறவை குரங்கிடம் ஒரு புத்தகத்தை கொடுத்தது. இந்த புத்தகத்தில் சிக்கி முக்கி கற்களை பற்றிய தகவல்கள் உள்ளது. இதை படிப்பதின் மூலம் இனி நீங்கள் உங்களுக்கு தேவையான போது நெருப்பை பற்ற வைத்துக் கொள்ளலாம். இந்த புத்தகத்தை படிக்க பல நாள் ஆகும் போல் தெரிகிறதே. ஆர்வமிருந்தால் ஒரே நாளில் படித்து முடித்து விடலாம். இப்போது குளிரிலிருந்து எங்களை காத்துக்கொள்ள என்ன செய்வது? சற்று தொலைவில் ஒரு காலியான குகை உள்ளது. அங்கு சென்றால் இந்த குளிரிலிருந்து உங்களை காத்துக்கொள்ளலாம். பறவைக்கு நன்றி சொன்ன குரங்குகள் குகையை அடைந்தன. நான் முதலிலே பறவைகளின் சொல்லை கேட்டிருந்தால் நாம் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க வேண்டியதில்லை. முதலில் நான் இந்த புத்தகத்தை படிக்கப் போகிறேன். பறவைகள் சொன்னதைப் போல இந்த குகை கதகதப்பாக உள்ளது. குளிரே தெரியவில்லை என மகிழ்ந்தன. Hello, if you like it, please subscribe. Thank you for watching Surya eHub.